மக்கள் போராட்ட களத்தின் மீதான தாக்குதல் மற்றும் அமரகீர்த்தி வழக்கு தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதி கருத்து தெரிவித்தார். 2022 மே மாதம் 9ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி கொலை செய்யப்பட்டார். அந்த நாளில் அலரி மாளிகையில் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஆதரவாளர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சனத் நிசாந்த உள்ளிட்ட உறுப்பினர்கள் அங்கு வந்தவர்களுக்கு சாப்பிட கொடுத்து குடிக்க கொடுத்து கூட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளனர். அவ்வாறு வழங்கி கூட்டத்திற்கு வந்தவர்களை தைரியப்படுத்தினர். அந்த சந்தர்ப்பத்தில் காலி முகத்திடல் போராட்ட களத்தில் மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். அங்கிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறே அலரி மாளிகைக்கு அங்கிருந்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடாத்துவதற்கு பொல்லுகள், தடிகள், இரும்பு கம்பிகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர். அதனூடாகவே தாக்கியிருந்தனர். அந்த தாக்குதலை முன்னெடுத்ததன் நோக்கம் அவர்களை கொன்றொழித்து போராட்டத்தினை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதே ஆகும். இந்த சம்பவம் இடம்பெற்றது. மக்கள் குழப்ப நிலையை அடைந்தனர். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்தனர். நாடளாவிய ரீதியில் மக்கள் வீதிக்கு இறங்கி அந்த சண்டியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடாத்தினர். ஆனால் மக்களுக்கு இந்த சண்டியர்கள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கான எவ்வித தேவையும் இருக்கவில்லை. அலரி மாளிகைக்கு வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தப்பி செல்ல முற்பட்ட அமரகீர்த்தி அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் நிட்டம்போவில் கோபத்துடன் இருந்த மக்களிடம் அகப்பட்டனர். அந்த மக்கள் அமரகீர்த்தியின் வாகனத்தை சுற்றி வளைக்கும் போது அவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுத்தார். இதன்போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. அதனால் அவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றதும் சண்டியர்களுக்கு எதிராக இருந்த மக்கள் எந்த அளவிற்கு கோபமடைவார்கள், எவ்வாறான உளப்பாதிப்பினை எதிர்கொள்வார்கள், பதிலளிப்பார்கள் என எந்த ஒரு நபருக்கும் புரிந்து கொள்ள முடியும். எதிர்க்கட்சிகளின் செயற்பாடு தொடர்பிலும் முன்னாள் ராணுவ தளபதி கருத்து தெரிவித்தார். தற்போது எதிர்க்கட்சிகள் 76 வருடங்களாக உள்ளன. மக்கள் இவர்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்காமல் இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அவர்கள் மீண்டும் வந்தால் என்ன செய்வார்கள் என்பதை அவர்களுடன் இருந்த வகையில் நான் நன்றாக அறிவேன். அவர்களுக்கு எவ்வித தூர நோக்கும் இல்லை, தொலைநோக்கும் இல்லை. நாட்டில் உள்ள பணத்தில் உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சிறிய சிறிய செயற்றிட்டங்களை செய்து அதில் தங்களுக்கும் ஏதாவது எடுத்துக்கொண்டு மக்களின் வாக்குகளை பெற்று அவர்களை கொண்டு நடத்துவதற்கும் குடும்பத்தை பலப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு சொத்தினை சேகரிக்கவுமே அவர்கள் அரசியல் செய்கின்றனர். நாட்டை வீழ்ச்சியடைய செய்யும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்காமையால் நான் அரசாங்கத்தை ஆசீர்வதிக்கின்றேன். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் நிலைமை குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டார். நாட்டின் சுயாதீனத்திற்கு அல்லது அரசு நடவடிக்கைகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் காணப்படுமாக இருந்தால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளது என கூற முடியும். அவ்வாறில்லாமல் எங்காவது கைத்துப்பாக்கி T-56 ரக துப்பாக்கி வெடித்ததும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற வகையில் நமக்கு இருக்கின்ற அறிவுக்கு எட்டிய வகையில் தீர்மானிக்க முடியாது. பாதாள குழுக்களின் செயற்பாடுகளின் கீழ் கைத்துப்பாக்கி T-56 ஊடாக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்று பிரயோகம் நடத்தினால் அது பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சனையாகும். அதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் எனக்கும் சேறு பூசுகின்றனர். தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை என நான் கூறினால் நான் தேசிய மக்கள் சக்தியில் இணைய போகின்றேன், அவர்களை சார்ந்து பேசுகின்றேன் என கூறுகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பிரச்சனை உள்ளது. அது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதியுடன் இணைந்து ஏதாவது செயற்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும். இது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை இல்லை, நிச்சயம் தீர்க்க முடியும். நமது ஆசீர்வாதம் அரசாங்கத்திற்குள்ளது. நாம் எப்போதும் அரசாங்கத்துடன் இணைய போவதில்லை. நாம் திறமையான, கையில் இரத்தக்கரை படாத, குறை இல்லாத, ஊழலற்ற எதிர்க்கட்சியை கட்டி எழுப்புவதே இந்த சந்தர்ப்பத்தில் அவசியமாக உள்ளது. நாம் மக்களுடன், மக்கள் சார்பில் இருந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். අපි ජනතාවගේ පැත්තේ හිටගෙන දේශපාලනය බලවේගයක් හැටියට ක්‍රියාත්මක වෙන්න සැලසුම් කරනවා. ඒ වගේම මේ බහුදාස්තික කතා වෙන ඔබතුමාට මේ ආරක්ෂක මත ලේනම දෙන්න මොකක් හරි එහෙම කතාවක් කියලා දිනවද? මම වර්තමානයේ ෆීල්ඩ් මාර්ෂල්. நான் தற்போதைய ஃபீல்ட் மார்ஷல் என்பது பதவி அடிப்படையில் அமைச்சரவையில் உள்ள அமைச்சரின் பதவிக்கு சமமானது. இவ்வாறான பின்புலத்துடன் சென்று செயலாளர் பதவியை பொறுப்பேற்க முடியாது. அடுத்ததாக செயலாளர் ஒருவருக்கு நாட்டின் பாதுகாப்பினை வழங்க முடியாது. கோட்டாவை அதனை எடுத்துக்கொண்டு நான் யுத்தம் செய்தேன், கட்டளையிட்டேன் என பொய்யாக கூறினாலும் செயலாளரின் கடமைகள் நிர்வாக செயற்பாடுகளாகும். அரசாங்கத்தின் நிர்வாக செயற்பாடுகள் ஸ்தம்பிதமாகியுள்ளதாக அரசாங்கம் ஒன்று ஏற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் முன்வருவதனை ஏற்றுக்கொள்ள முடியும்.